நான் சொல்றது நல்லா கவனிங்க பார்ப்போம். எந்த தொழிலை தொட்டாலும் தடங்களா இருக்கு, என்னால தொடங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வாழ்வா சாவான்னு தெரிய முடியலன்னு வந்தவன் யாருப்பா? நீ இருக்கிற பகுதியில இருந்து கொஞ்சம் வெளியூருக்கு ஒரு இடத்துக்கு போறியா? எங்க போற? எங்கே போறீங்க? போயிட்டு தரீங்க ஒரு இடமா போறேன். சமீப காலத்தில் ஒரு நட்பான மன வருத்தமும் வேதனையும் நடந்து ஏமாந்து போய் பணம் மனம் எல்லாத்தையும் பறிவிட்டோம். உண்மையா இல்லையா? அதனால மீண்டும் அதை நம்பலாமா, அது தொடருமா அப்படிங்கிற ஒரு உண்மனை கேள்வி உங்களிடத்தில் இருக்கிறது. காரணம் ஸ்ரீராமா கோவிந்தா கோவிந்தா கோபால கோவிந்தா. அந்த நட்பை கைவிட்டு விடுவாரனே, நமக்கு வேண்டாம். அதே மாதிரி இப்ப நிலையான தொழில் இல்லாத வேதனை உள்ளத்துல நடக்காது. அதான் எந்த தொழில் கொடுத்தாலும் தடையா இருக்கு. அந்த இடம் அதுக்குரிய சக்தி வாய்ந்ததாக இல்லை. 3 மாதம் அதுல பாரு. ஆவணி மாதத்துல வேறொரு இடம் அதற்கு சிறப்பாக அமையும். அதுல இருந்து உன் வாழ்க்கையை ஓட்டித்தர, என் பேரை எழுதி வச்சுக்கோ, என் போட்டாவையும் போட்டுக்கோ, நடத்தித்தார எல்லாத்துக்கும். அதே ஓகே நடத்தி கர்மசாமி. ஆமா அப்படியா? கோயம்புத்தூர் பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போராட்டி. நல்ல பாட்டு. நான் பாடுறது என்ன படத்தோடு தெரியுமா? நீ வேதனையோட வந்திருக்க, நான் பாட்டு பாடுறேன். வேதனைக்கு பொருத்தமான பாட்டு நான் பாடுறேன். இப்ப அந்த பொண்ணு கண்டிப்பா உன் வீட்டுக்கு வேணுமா? அப்படியா? ஒரு செடியில ஒரு பூ பூத்து இருந்து அது செடியில இருந்தே கீழே விழுந்துருச்சுதான் பிரச்சனை. அதை இன்னொருத்தன் பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, ஒரு பையன் பார்த்தோம்னா மாலை கட்டுவான், இன்னொருத்தன் பார்த்தோம்னா அச்சனை பண்ணுவான், இன்னொருத்தன் பார்த்தோம்னா புரிச்சு கதைக்கு தூர எடுத்து போடும். அது கிடைக்கிறவ கையை பொறுத்ததுதான். உண்மையா இல்லையா? அதனால அந்த பூ பயன்படுத்தப்பட்டவை போலதான் அந்த மலர்கள் ஆகும். அதனால இப்போ அந்த பெண்ணை நான் கூட்டு வந்தா தனியை கூட்டு வர முடியாது, துணையோட தான் கூட்டு வர முடியும். என்ன பண்ணா சரி வரும்? துணையோட கூட்டு வரணுமா? வருத்தப்பட மாட்டேனா? நீ வாய் திறக்கலையா? வருத்தப்பட மாட்டீங்களா? காலம் வருவாங்க, அசத்து வாங்க. கூப்பிடலாம் கருப்பசாமிய. வழிகாட்டு மாரியப்பரை கருப்பசாமிக்கு. வழிகாட்டு மாரியப்பரை கருப்பசாமிக்கு. கருப்பசாமிக்கு. வழிகாட்டு மாரியப்பரை கருப்பசாமிக்கு. பாட்டி சித்தருக்கு. திருவேல் முருகனுக்கு. அப்படியே கொண்டு போய் வைக்க கருப்பசாமி. அதே கோயம்புத்தூர் எல்லை பொம்பளைகளுடைய கல்யாண வாழ்க்கையை பத்தி கேட்க. என்ன வாழ்க்கை? பொண்ணு மாப்பிள்ளை நல்ல விடலாமா? உன் மனசு சரி குழம்பி சொல்லு.
மருமகன் வக்கீல போய் பார்த்தாங்களா அவர் தெளிவாக என்ன சொல்றா திருப்பி என்ன தொழில் இன்னொரு காலம் சொல்லலாம் அந்த சாதனைகளை எல்லாம் போன்ற குடோன் எங்கப்பா இருக்கு பக்கத்திலே அந்த எல்லையிலிருந்து கொஞ்சம் கடந்து போறோம்னா ஒரு சிறு தெய்வத்தின் இடம் வரும் சரியா அதே மாதிரி நீ காவல்கள் போட்டிருக்க ஒரு இடத்துல ஒரு மூலையில் முன்னால் அடையாள பொருள் இதை எடுத்தியா என்ன எடுத்த தாயத்து தகவல் எடுத்தியா அதுக்கு பிறகு ஒரு பக்கத்து கால உபாதை வலி வீட்டுல சண்டை இவைகளெல்லாம் நடக்கும் இதை செய்தது யாருக்கு தெரியணுமா அந்த தீய சக்தியை தீர்க்கணுமா எனக்கு ஒரு உத்தரவு தான் இறங்கி இருக்கு தீர்த்துட்டா போட்டா நீ தாண்டா என் பிள்ளை காலம் ஆழத்துன்னா மனுஷ பகை வரும் தீர்த்தாத்துல தெய்வ பக்தி வரும் உண்மையா இல்லையா ஆமா அந்த 4 எல்லைக்குள்ளையும் நான் ஒரு வகைப்படுத்தி தரேன் செம்மையாக்கி தரேன் இப்போ அந்த இடத்தை மாத்திரலாமாங்கிற ஒரு எண்ணம் குடோனை மட்டும் மாத்திரலாமான்னு ஒரு சிந்தனை வந்தாலும் குழந்தைகிட்டே இருப்பே தவிர முடிவெடுக்க மாட்டேன் அதையே வச்சுக்கலாம் இன்னொரு இடமும் தாரேன் இன்னும் புதுமையாக 2 ஆர்டர் வரும் அது ஒரு கோர்ட்டு மூலமா ஒரு ஆர்டர் வருது ஒரு ஆல்டர் அதுல பழைய ஸ்கிராப் நிறைய இருக்கு அது அமுக்கமா போயிட்டு அப்பா எப்படா பிள்ளைங்க கருதாமிக்கு மூணாவது செவ்வாய்க்கிழமையை கணக்குறா அவன் தாராள நேரம் பார்த்தியா அவன் பேரை ஓடிச்சுக்கோங்க நான் முடிக்கிறேன் அட்டே ஆனந்தமாவா அடுத்த பார்க்கும்போது மகிழ்ச்சியா பார்ப்பேன் பிரகாசமா பார்ப்பேன் கருதாமி கோயம்புத்தூர் எல்லை உடல்நிலை சரியில்லாததை பற்றி உள்ளத்தில் வருத்தம் யாருக்கு இருக்கு யாருக்கு வீட்டுல யாருக்கு உடல்நிலை தெரியாது யாருக்கு யார் என்ன செய்து உன் கட்டுமனைக்குள்ள போனேன் 1.5 வருஷம் ராத்திரி தூக்கும் பொழுது யாரோ தட்டி எடுறது மாதிரி உன் கொண்டாட்டி ஒரு தட்டி எடுத்து யாரோ அவ பக்கத்துல இருந்து ஏதோ சொல்றது மாதிரி ஒரு தூண்டுதல் உணர்வு தோன்று இதுல ஏழை கூட உடல்ல பேச்சு குழப்பம் உடல்நிலை சோர்வு நிறைத்த நேரத்தில் உற்சாகமா நடக்க முடியாத குறைபாடு இது எல்லாம் அவங்க மனைவிக்கு அது மட்டும் இல்லாம இப்போ 1.5 வருஷமா தொழிலாள மனவேதனையும் கடன்களும் துன்பம் இருக்கு ஒரு பிள்ளையை பற்றி மன உபாதை நெஞ்சு நிறைய இருக்கு சரியாகி தந்துட்டா போட்டுங்களா காரணம் மனைவியை கூட்டு வர முடியுமா இந்த உறுதியை கொடுத்து வகை இருக்க எப்படி போக நினைக்கிறேன் பத்தி கும்பிடு வீடு வந்துட்டார் நல்லாரு துணையும் சரியாக்கிட்டார உனக்கு ஒத்துழைப்பா இருக்கும் கருத்தாணி என்ன என் தெரியும் குதிரை பல்லவ பேரரசு நாட்டை நாடுகிறது பல்லவ நாடு எங்க இருக்கு தெரியுமா சோழ நாடு எங்கப்பா தஞ்சை திருச்சி இது சோழ நாடு பல்லவ நாடு எது தொண்டை நாடாகிய காஞ்சிபுரம் எல்லைதான் பல்லவ நாடு பல்லவ நாட்டை தாண்டி 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சென்றேன்
ஒரு பெரிய ஆறு வருது. அது என்ன ஆறு? செய்யாறு. செய்யாறு என்பது நீ, செய்யாறு பக்கம் என்பது இவர்கள். இன்னொரு காரணம் 2 கட்டம் மாதிரி எல்லாரும் அமைதியா இருங்க. செய்யாத குற்றத்திற்கு பழி வாங்கி சென்று வந்த மகன் நீ. குற்றம் செய்யாமலே குற்றவாளி தண்டனை அனுபவித்து மரணம் அடைந்தவர். எந்த ஒரு தொழிலும் நிலையாக அமையாமல் இப்பொழுது துன்பப்பட்டிருக்க. என்ன வேணும் உனக்கு? இங்க இருந்து செய்யார தாண்டி போற பாண்டிச்சேரிக்கு எத்தனை கிலோமீட்டர்? நீ பேசியா? யாரெல்லாம் போறீங்களா? உன் முன்னாடி எங்க இருக்காளா? அதான் ஏன் குதிரை அங்க போகுது. இன்னொரு இருக்காங்க. படித்தா மட்டும் போதுமா? சற்று பொறுமை வேண்டாமா? படித்தா மட்டும் போதுமாடா? பொறுமை வேணும்டா. அவளுக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? அப்படி என்ன அர்த்தம்? அடிச்சியா அவளை? எப்படியாவது உன் மனைவிய வர வைக்கணும். உன்னை ஒற்றுமையா பெருமையோடு வாழ வைக்கணும். கொஞ்ச நேரம் கண்ண முடி நிமிர்ந்து உட்கார்றேன். நான் பார்க்க அவன் உள்ளத்தை போய் பார்த்தேன். அந்த பிடிவாதத்துக்கும் முரட்டுவாதத்துக்கும் நல்ல பட்டு அவன் சீரழியும். அவன் மனம் திருந்தட்டும். நம்ம அவனை வேண்டாம்னு சொல்லல, திருந்தி வரட்டும். நம்ம அதுக்கு பிறகு அவனை சேர்த்து கொடுக்கணும். அவன் உள்ளத்துக்குள்ள. அதனால இன்னும் ஒரு 15 நாள் உனக்கு கொஞ்சம் சோதனை அமைதி. அவனுக்காக என்னைய பிரார்த்தனை தாரா அவனை கோர்ல கொடுத்துருவான். வேணுமா வேண்டாம் பார்க்கிறேன். அதே செய்யாது எல்லை வருக. அம்மா நீங்க வருகிறாய். செல்லியம்மன் எங்க இருக்காயா? செல்லியம்மன் ஒரு தீவன் எங்கம்மா சாமி கன்னிமாரம்மன் முகம் ஒன்று வாருது துணியில் வந்து யார் நீங்க சொல்லுங்க தனியாக உட்காருங்க. நீங்க மட்டும் ஏன் பண்ணாலும் மனதை அரைக்காப்பா நிமிந்து உட்காருப்பா. கண்ணை முடிக்காப்பா. அமைதியா இருப்பா. எதிர்பார்க்க வைத்து அப்படி திருவு உள்ள இருந்து ஒரு ஏதோ ஒரு ஆவி மாதிரி கேன்சர் ஃபார்ம் ஆகி கொண்ட வர வருது. அதனால இந்த பக்கம் வலி மூச்சில மாதிரி நின்று டாக்டரை பார்த்தாச்சு.
நார்மல். இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, கேட்டதுன்ற கேட்டு. இப்படியெல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இது குணமாகவே மாட்டுங்க. இது என்ன கோளாறு அப்படின்னு ஒரு கேட்டு காரணம். இதுல எதுவும் ஆவிகள் சம்பந்தமா பிரச்சனை இருக்குமா? செய்வதை சம்பந்தமா பிரச்சனை இருக்குமா? தகடுதம் பற்றி எழுதி வச்சு எதுவும் பண்ணியிருப்பாங்களா? இல்ல வேற எதுவும் கோளாறுகள் இருக்கா? அப்படிங்கிறதுனால உள்ள குழம்பி நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்ல சிலத்துல மூச்சு விட்டு அடைச்சிக்கிட்டு எதிர்த்து எதிர்த்து உட்கார்ந்தா ஃபீலிங் வருது. இந்த மாதிரி இருக்கு. இதை தீர்த்து தந்தா போதுனா காரணம். வேற என்னப்பா வேணும்? இந்த மனதனைகள்ல இருந்து எல்லாமே பார்த்து, ஆனா பௌர்ணமிக்கு நீ குணமாக்கி கொடுக்க. பௌர்ணமிக்கு குணமாக்கி, அதுவரை நீ பொறுமையாத்தான் இருக்கணும். நிப்பாட்டி தரேன். என்ன பார்த்துட்டு நீ உடனே சரியா? இப்போதைக்கு காரணம் பொறுமையா இருந்தா அமைதியா ஆத்திரத்தை வாங்கி காட்டுறாங்க. சரியா? பாண்டிச்சேரி உள்ளத்தில் வீடு கட்டி 3 இடங்களில் உங்களுக்கு தொழில் சொந்தமான விஷயங்கள் இருக்கு. வாரிணி இருக்கு, விஜயாபுரி 2 பகுதிகள் இருக்கு. உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக நீங்க நினைக்கிற லட்சியத்தை அனுபவிக்க முடியாமல் பல லட்சங்கள் நஷ்டமும் கடன்களும் பட்டிருக்கு. இப்ப இந்த தொழில் இயற்கையா மடங்கி இருக்கா அல்லது நமக்கு நேர காலங்கள் சரியில்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் குழப்பமும் இருக்கு. இதனால வீட்டுக்குள்ளேயும் நிம்மதியா தூங்க முடியாத வேதனை. உங்க வீட்டை போய் பார்த்தேன். எல்லையில ஒரு விநாயகர் வராங்க. எங்க இருக்கிறார்? வீட்டு குறையிலே இருக்கிறார். காரணம் இந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து வெளிநாடு தொடர்பான வருமானத்தையும் கொடுத்து வாழ வச்சுட்டா போதுதா? இந்தாப்பா நல்ல டைம் வந்துருச்சு. இந்த 3 முறை என்ன பார்க்கலாம். கோடி பணம் வாடாச்சதம். இவன் இன்ஜினியரா பண்ணுவான். பௌர்ணமி சரி பாண்டிச்சேரியா காலம் நோயாளி போல் ஒருவரை அழைத்து வந்தாய். யார் அடிக்கதான் வீட்டு போயிட்டு வேலை தானே நமக்கு பேசுறாங்க. அவனுக்கா புத்தி வருஷம் நீங்க சொல்லிய
கால் நடுக்கம். ஏன் பயப்படுறது? என்ன படிக்கிறா? இன்ஜினியரிங் படிக்கிறேன். இந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் நிறுத்தி தந்துடுறேன். அவனும் நீங்க கூட்டு வரணும். ஆமா, தெளிவாக்கி தரேன். அடுத்து உனக்கு எந்த பாதிப்பு வராது. கருதாமி. ஆமா, அப்படியா? தொண்டைமான் புதுக்கோட்டை. பெண்மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? யாருமா அது? அப்ப எங்க இருக்கான்? உங்ககிட்ட வந்து இருக்கிறீ, அதனால உங்களுக்கு பிரச்சனை. கால் வெங்காய மாதிரி இப்படியே தூக்கிட்டே ஆயிட. தொடங்கிறதுக்குலாம் நேரம் கிடையாது. கும்பலாம் வந்தவங்க இருக்கணும். வாங்க பக்கத்துல, பக்கத்துல வாங்க. உங்க புத்தரை சேர்த்து வச்சா போதுமா? உனக்கு வேண்டாம், பிள்ளைக்காக அவர் வேணும். அவன் மனத்தை போய் பார்த்தேன். அவன் நிமிஷத்துக்கு ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கான். சீரான மனநிலைகள் இல்லை. யாரோ அவன் மனதை திருப்பி வச்சிருக்குங்கிறது பொருளுடைய கவலை சரியானா? ஆனா வைக்கப்பட்டது உண்மையா அப்படின்னு பார்த்தேன். ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. நீ அன்னைக்கே எந்த முடிவும் எடுக்கல, சாதாரண விட்ட. இப்ப மனது மாறி இருக்குது. உண்மை மாற்றி தெளிவுபடி குடும்பத்தோட சேர்ந்து காரணம் பேர் என்ன? கனவுடிக்கா. நிறைய கனவுகள் இருக்கு. அதை எப்படி தீர்க்கிறது?